ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷனாக வச்சுட்டாங்க. ஓப்பன் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு மேலே நாமினேஷன் ஆயிட்டாலே அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அறிவு ஜீவிகள் 2 பேரை மனசில் வச்சுக்கின்னு அவங்கள போட்டு குத்துன்னு குத்திக்கிறாங்க. உள்ளே இருக்கிற பழைய அறிவாளிகள் தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, புதுசாக வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் அவங்களும் அதே மனசில் வச்சுக்கின்னு அதே 2 பேரை குத்துன்னு குத்திக்கிறாங்க. யார் அந்த 2 பேர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திவாகர் அண்ட் பார்வதி தான். அவங்கள போட்டு குத்துன்னு குத்திட்டாங்க. இந்த அறிவு ஜீவிகளுக்கு என்னதான் வன்மமோ தெரியல. திவாகரும் சரி பார்வதியும் சரி 2 ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருவாங்க. அப்படிதான் 2 ஓட்டுக்கு மேலே அவங்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம கண்டஸ்டன்ட் விடாம அவங்கள துரத்தி புரட்டி எடுத்துட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 1 ஓட்டு எடுத்தவங்களை கூட நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது எல்லாருமே வந்திருக்கணுமே. ஆனா உள்ள இருக்கிற அறிவு ஜீவிகள், குரூப்ல இருக்கிற ஜீவிகள் எங்க குரூப்புக்காரவங்களை சொல்லிட்டா நம்மள தப்பா நினைச்சிடுவாங்கன்னு பார்வதி திவாகரை பிடிச்சி குத்திட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. வைல்டு கார்டு இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல தப்பிச்சிட்டாங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா ஓட்டுகளே வாங்கல. மொத்தமா 4 பேர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினோத் வந்துட்டாரு, 2வது பிரவீன், 3வது பாத்தீங்கன்னா கமருதீன், 4வது ரம்யா, அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்ஜே, அடுத்தது சபரி, அப்புறம் பாத்தீங்கன்னா வியானா, அடுத்தது பாத்தீங்கன்னா கெமி, 9வதா பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், 10வதா பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி, 11வதா பாத்தீங்கன்னா துஷார், கடைசியா 12வதா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தான். இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாம சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா, துஷார், அந்த லிஸ்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா கெமியும் வராங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தவங்க தான் கண்டிப்பா எலிமினேட் ஆகி இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போறவங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவா தான் இருக்கணும். அவங்களுக்கு தான் அதிகமா ஓட்டு கிடைக்காது. இவங்க 3 பேரை இந்த வாரத்துக்கான ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சி ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா இந்த எலிமினேஷன் லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் சுபிக்ஷா இவங்களுக்கு ஓட்டுகளே உழல, நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அரோராலாம் சும்மா கண்டென்ட்டே ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பா நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருந்தாங்கன்னா இவங்க தான் இந்த வாரம் வீட்டை விட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா ஜஸ்ட் மிஸ்ல அரோகரா ஆயிருப்பாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கும் சுத்தமா அறிவே கிடையாது. பாரு அண்ட் திவாகர் மேல இருக்கிற கோவத்தை ஓப்பன் நாமினேஷன்ல போய் காட்டுறதா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எல்லாருமே நாமினேஷன்ல இவங்க கொண்டு வந்திருக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் போயிருக்கும். யாருக்கு அதிக மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு இந்த ஓட்டு மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். எதையுமே பண்ணாம பாரு திவாகர்னு சொல்லி ஓப்பன் நாமினேஷனையே கெடுத்துட்டாங்க. பிக் பாஸ் அங்க தலையிலே அடிச்சுன்னு எழுந்திருப்பாரு. இந்த வைல்டு கார்டு பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷன்ல மொக்கையா விளையாடுக்கு தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.